நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பயந்துகிட்டே இருந்தேன். எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? வேற எதுக்கு பயந்தீங்க? இல்ல, இந்த வண்டியோட கண்டிஷனை பார்த்ததுமே சேஃபா போயிட்டு வர முடியுமான்னு டவுட்டாவே இருந்துச்சு. காய்ச்சிறவன் காய்ச்சினா கழுத பால் கூட இனிக்குமா? என்ன ராஜா கையை வச்சா ராங்கா போவோமாங்க. சரணம் ஓட்டினா எந்த வண்டியா இருந்தாலும் ஸ்மூத்தா ஓடுங்க. நம்ம ராசி அப்படி. ரொம்ப தான் ஓவரா பந்தாவால இருக்கு. ஏங்க, எப்படிப்பட்ட முரட்டு காளையா இருந்தாலும் பிடிக்கிறவன் கை வச்ச உடனே அப்படியே கண்ணு குட்டி மாதிரி அடங்குதுல, அந்த மாதிரி தான் எதுவும். ஸ்டேரிங்ல கை வச்ச உடனே உள்ள எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த கண்டிஷன்ல இருக்குன்னு ஒரே நிமிஷத்துல என் பிரெயின் ஸ்கேன் பண்ணுங்க. ஓ, என்ன இந்த வண்டி மட்டும் இப்ப கண்டிஷனா ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இந்த சரவணனோட வில் பவர்ல தான் இந்த வீலே சுத்துது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பார்த்து பத்திரமா போயிடலாம். ஹலோ, சீக்கிரம் மேடம். 10 நிமிஷத்துல பாருங்க, பாட்டா பிரிச்சு ஃபாரின் கார் மாதிரி ஆக்கிடுறேன். பண்ணுங்க பண்ணுங்க. டயர்லாம் நல்லா தான் இருக்கு. என்னங்க குதிக்க போறீங்களா? நீங்களும் வந்து சேர்ந்து குதிக்கிறீங்களா? என்னமோ 10 நிமிஷத்துல சரி பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முடியுமா இல்ல இன்னும் 15 நிமிஷம் வேணுமா? இல்லங்க, உள்ள இருக்கிற ஐட்டம்லாம் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஐட்டம் மாதிரி இருக்கு. நம்ம மாடர்ன் மைண்டுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. நீங்க அமைதியா வண்டி ஓட்டின வரைக்கும் வண்டி ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தது. நீங்க நான் தான் ராஜா கீஜான்னு பேச ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் வண்டிக்கே பொறுக்கல. ஏங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும் வண்டியை பத்தி? சைக்கிள் ஓட்டுறவங்களாம் வண்டியை பத்தி பேசாதீங்க. சரி சரி, இலையெல்லாம் வண்டியிலேயே இருக்கு. இதை சீக்கிரம் கொண்டு போனாதான் மண்டபத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடே. ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. யாரும் யோசிக்காத ஒரு பிளானை என் மெட்ராஸ் மூலையை கேட்டு சொல்றேன். கொஞ்சம் கூச்ச நாச்சமே படாம அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாமா? இல்ல, அவ கொஞ்சம் வெயிட்டா இருப்பாளே. ஓகேங்க, பிடிச்சிட்டேங்க. என்னங்க மெட்ராஸ் மூலையில ஏதாவது தோணுச்சா? இந்த பக்கம் எந்த வண்டி போனாலும் கூச்சமே படாம கை காட்டி லிஃப்ட் கேட்டுனுங்க. சூப்பர் ஐடியா இல்ல? தோ ஒரு வண்டி வருதுங்க. ஹலோ, ஏதோ போலீஸ் வண்டி மாதிரி தெரியுது. இந்த வண்டியில வேற பேப்பர்லாம் சரியா இருக்கான்னு தெரியலையே. மீனாட்சி, இங்க நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, நான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தமிழ் என்கிட்ட சொல்லியிருக்கான். உன் ஃப்ரெண்டு பேர் கூட லட்சுமி தானே? ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு போவோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ, சார் யாரு? அவர் தான் வண்டி ஓட்டினாரு. ஓ, டிரைவரா? என்ன தம்பி, என்ன ப்ராப்ளம்? இல்ல இல்ல, அவர் டிரைவர் இல்ல, கல்யாணத்துக்கு வந்தவர். ஓ, டிரைவர் இல்லாததுனால அவசரத்துக்கு. ஐம் சாரி. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? வெல், புது வண்டியாக இருந்தால் ஈஸியாக நானே சால்வ் பண்ணிடுவேன். கொஞ்சம் பழைய மாடலாக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக என்னென்னு லொக்கேட் பண்ண முடியல. ராமசாமி சார். என்னங்க சார்? இங்கே பக்கத்தில் என்ன மெக்கானிக் ஷெட் இருக்கா? இருக்குது சார். பக்கத்தில் கணேசபுரத்தில் மேலாள தெருவில் இருக்குது. சரி, வந்து வண்டியில் என்ன ப்ராப்ளம் பார்க்க சொல்லுங்கள். சரிங்க சார்.
மீனாட்சி இப்போ நீ மண்டபத்துக்கு தானே போகணும்? ஆமா. சரி வா, நம்ம வண்டியில் போயிடலாம். இல்ல காய்கறிலாம் இருக்கு. அதே நம்ம வண்டியில் ஏற்றிக்கலாம். ராமசாமி சார். வண்டியில் இருக்கிற மூட்டையெல்லாம் நம்ம வண்டியில் ஏற்றுங்க. சரிங்க சார். பிரதர், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல. பாப்பலாம். வா. யாருங்க? தெரிஞ்ச போலீஸா? இவரதான் வீட்ல எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஏன் மீனாட்சி, கல்யாண வீட்டில் இந்த காய்கறி வாங்கிட்டு வர வேற ஆளா இல்லை? இது கூட நீ போய் ஆகணும்? இல்ல பொண்ணோட அம்மா தான் போறதா இருந்தாங்க. பாவம் வயசானவங்க, அவங்கள சிரமப்படுத்த வேண்டான்னு தான். ஓ, ஆனால் நீ கவலைப்படாத. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ காய்கறி வாங்க மார்க்கெட் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து வந்துடும். வெறும் கூடையை மட்டும் கொடுத்து அமிச்சா கூட போதும் சார். காய்கறி தானா வீட்டுக்கு வரப்போகுது. ஹலோ சார், என்ன சொல்கிறீங்க? எந்த போலீஸ் சார் காய்கறிலாம் காசு கொடுத்து வாங்குறாங்க? ஹலோ சார், அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இந்த வேலையில் சேரல. இந்த ட்ரெஸ்ஸை நான் நேசிச்சு போட்டிருக்கேன். ஆ சார், அப்படியே தங்க பதக்கம் சிவாஜியை பார்த்த மாதிரியே இருக்கு சார். இதெல்லாம் நான் சினிமாவில் தான் சார் பார்த்துருக்கேன். காக்க காக்க சூர்யா, மூன்று முக ரஜினிகாந்த், வால்டர் வெற்றிவேலுக்கு அப்புறம் நீங்கள் தான் போல இருக்கே. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் சார். மீடியா என்ன? சென்னையில் ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணுறேன். ஓ, நீங்கள் சென்னைக்கு வரும்போது என் ஷோவை கேட்டிருக்கீங்களா? ஐம் சாரி, நான் ரேடியோலாம் கேட்குறதில்ல. இட்ஸ் அவுடேட்டட். இப்போல்லாம் டிவியில் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு இல்லையா? ரேடியோலாம் யார் கேட்டுட்டு இருக்கா? அவுடேட்டட் ஆனது ரேடியோவில் சார், நீங்கள் தான். என்ன சார், ரேடியோ போய் டிவி போய் மறுபடியும் ரேடியோ வந்துடுச்சு. சாரு இந்த கிராமத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறனால தான் விஷயம் தெரில போல இருக்கு. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சார், இப்போல்லாம் எஃப்எம் இல்லாத கார் எது, எஃப்எம் கேட்காத காது எது சார்? அதுவும் நம்ம ரேடியோ மிர்ச்சி தான் இந்தியாவிலே நம்பர் 1. அதுலேயும் நீங்கள், நான், ராஜா சார் நான் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, அதுதான் டாப்பு. ஓஹோ. ம். ஆமாம், நீங்கள் என்னவா சார் இருக்கீங்க? ஏசியா? இல்லை, இன்ஸ்பெக்டர். பாரா, இன்ஸ்பெக்டர்லாம் இவ்வளோ பெரிய வண்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஹலோ சார், இன்ஸ்பெக்டர்னு உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக படிச்சா? இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்டேஷன் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். ஏன் உங்களே தூக்கி உள்ளே போட முடியும். சார், நான் மீடியா சார். என் மேலே கை வச்சிங்க, இந்தியாவில் இருக்கிற 366 சேனலும் என்னை பற்றி தான் பேசும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் வேலை போயிடும். மீடியாவுடைய பவர் என்னன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. மீடியா பெருசா இல்லை போலீஸ் பெருசா? ஹலோ, வேற ஏதாவது பேசலாமே. ஐம் சாரி, நீ இருக்கிறத மறந்துட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நீ கட்டியிருக்கிற புடவை ரொம்ப அழகா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. உனக்கு கல்யாண பட்டு புடவை எடுக்க நான் மெட்ராஸ் போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அது ஆமாம் ஆமாம், இந்த பட்டிக்காட்டில் என்ன இருக்கு? எதுவாக இருந்தாலும் எங்கள் சென்னைக்கு வந்து தானே ஆகணும். ஹலோ சார், எங்கள் ஊரை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசாதீங்க. இன்னைக்கு மெட்ராஸில் பெரிய ஆளாக இருக்கிற பாதி பேர் எங்கள் ஊருக்காரங்க. அது தெரியுமா? அப்போ எதுக்கு பட்டுப்படை வாங்குறதுக்கு மெட்ராஸ் தான் வரணுன்றீங்க? வெறும் பட்டு புடவை எடுக்க யாரும் மெட்ராஸ் வரல. காஞ்சிபுரத்தில் என் ஃப்ரெண்டு சொந்தமாக நெசவு தெரிய வச்சிருக்கான். எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டிசைன் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக மெட்ராஸ் வரும். ஃபீலிங்ஸ். நாடகட்டும் நாடகட்டும். ராமசாமி சார். அந்த டேப்பு கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. சரிங்க சார். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாடி. சார், உங்களுக்கு ஏத்த பாட்டு தான் சார் வச்சிருக்கீங்க நீங்க. ஏன் சார், கந்த சஷ்டி கவசம் கேட்குறது தப்பா என்ன? தப்பே இல்லை சார், சூப்பரு. ஆனா இந்த நேரத்துல கேட்கறது தான் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. ராமசாமி சார். வண்டியில் ஏதாவது புது பாட்டு இருந்தால் போட்டு இருப்பேன். சரிங்க சார். சிறகுகள் எழுது
இந்த பாட்டு ஓகேங்களா? பாட்டு பிடிச்சிருக்கா? நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஏன் உங்களே தூக்கி உள்ள போட முடியும். Yeah.